இயேசுவுக்கே நன்றி. நான் கொழும்பு 2 பங்குல ஸ்லேவ் ஐலண்ட் பங்குல இஃபன் ஜீசஸ் சர்ச்சில் ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன். நாங்கள் போன மாதம் மடு சர்ச்சுக்கு போயிருந்தோம். 15ஆம் தேதி ஃபீஸ்ட் முடிய நாங்கள் பகல் உணவு அறிந்து இரவு உணவு அறிந்து நித்திரைக்கு சென்றோம். எனக்கு ஏற்கனவே ஆட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் நான் இந்தியாவுக்கு போயிட்டு சுகம் அடிச்சுட்டு நான் வந்தேன். அப்போ அன்றைக்கு இரவு ஒரு 1:30-2 மணி இருக்கும். எனக்கு மூச்சு விட கஷ்டம், நெஞ்சில் ஒரு பிடிப்பு, அது சொல்ல தெரியல. எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு வருத்தம் ஒன்று வந்தது. அது பிறகு நான் நாக்கு கடியில் வைக்கிற அந்த டேப்லெட்டை வச்சு தூங்கிட்டேன். பிறகு ஒரு 3:30 மணிக்கு திருப்பி அந்த அட்டாக் வந்துச்சு. அப்போ உடனே எங்களோட ஐயா சொன்னார், மற்றவங்களுக்கு என்னோட வந்த அந்த சகோதரிமார்களுக்கு நாங்கள் வெளிக்கிடுவோம், இவருக்கு வருத்தம். நாங்கள் இப்போ அன்றைக்கி தான் நாங்கள் வெளிக்கிட இருந்தோம். அப்போ அன்றைக்கினால நாங்கள் காலையில் கொஞ்சம் நேரத்தோடு வெளிக்கிட்டுருவோம்னு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் பேர் எனக்கு சொல்ல தெரியல எங்கேன்னு, அங்கே கொண்டு போயிட்டு ஐசியூவில் போட்டவங்க. அங்கே போயிட்டு இசிஜி 3 செஞ்சாங்க. இசிஜி 3லையும் ரொம்பவும் அட்டாக் வந்திருக்குது. இவ நடக்கக்கூடாது, இவ நாங்கள் அன்றாதபுர ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறோம்னு சொல்லி என்னைய ஆம்புலன்ஸில் அனுப்பி விட்டாங்க. அப்போ அங்கே ஐசியூவில் போட்டாங்க. போட்ட உடனே நான் அழுந்தேன், ஆண்டவரிட ஜெபிச்சேன். நான் இந்தியா டிவைனில் போயிட்டு 10 நாள் ஊழியம் செஞ்சுட்டு வந்தவன். அப்போ நான் ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சோதனை வந்ததுண்டு ஜெபிச்சு கொண்டு இருக்கிற நேரம் யாரோ இந்த தலையில் கை வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் உணர்ந்தேன், நல்லா உணர்ந்தேன். அது பிறகு என்னைய ஆக்சிஜன் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் போவையில் எழும்பி உட்காந்துட்டேன். அப்புறம் ஐசியூவில் இருந்து என்னைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாங்க வார்டில் இருந்து ஒரு நாள் வச்சிருந்து ஊசி குத்துனாங்க. ஆனால் பெரிய அதிசயம் ஒன்று நடந்துச்சு. ஆண்டவர் அந்த திருப்பி இசிஜி பண்ணுற நேரம் நான் முகுத்தினேன். ஆட்டோ வந்தாய் அண்ட புல்வான்னு சொன்னாங்க. உடனே எங்களோட மகன் வந்து என்னை எடுத்துக்கொண்டு போனாங்க. போயிட்டு வீட்டில் வச்சு திருப்பி நாங்கள் நவலோக்கலில் டாக்டர் சேனல் பண்ணி என்னை ஐசியூவில் போட்டு திருப்பி என்னை ட்ரீட்மெண்ட் செஞ்சு பார்த்து నేను వాటి ఇచ్చిన బరపతలకునే ఎండ మేవిదిడ పరసంకరండ எவ்விதிண்டேப்பா தவஸ்தூனாக்குன்னு என்ன அவங்க சொன்னாங்கன்னா, மறு நிமிஷத்தில் எழுப்பி நடந்து எந்த வேலைகளை செஞ்சு இந்த இடத்துக்கு எனக்கு ட்ராவலிங் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தவங்க. இல்லை நான் வருவேன் ஆண்டவர் உங்களுடைய இல்லத்துக்குன்னு எங்களோட பங்கில் ஒரு சகோதரி நிறைய பேர்களை சேர்த்து கொண்டு அவள் இந்த இடத்துல அவள் வர்றா. அவள் ஒரு பயங்கரமான ஒரு ஊழியத்தை செய்கிறா. அவளுக்கு நன்றி. மற்றபடி அது நான் அப்படி செய்யாட்டி நாங்கள் இந்த இடத்துல இல்லை. அதனால் என் ஆண்டவர் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்ததுக்காக மறு உயிரை கொடுத்து என்னைய உயர்ந்த இடத்துல வச்சுக்கிறதுக்காக அவருக்கு கோடி நன்றி. இன்னும் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன், நான் தளர்ந்து போக மாட்டேன். அதனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரியே வாழ்க.